நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவேன், இது மாதிரி வந்துடுவேன்னு சொல்லலாம். அதாவது என்ன விஷயம்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து அரசியல் அப்படின்றது வந்து ஒரு பாடத்தை இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேமுதிக விஜயகாந்தே எடுத்துக்கலாம். தேமுதிக விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அமைச்சு தான் இன்றைக்கி அடுத்தது அவருடைய சீட்டை வாங்கி இதை ஓரளவுக்கு சீட் அடித்து ஒரு எதிர்கட்சியாக உட்காந்தார். அவருடைய அதை தான் நானும் சொல்ல வரேன். இப்போ எடுத்தவொடனே வந்து நான் வந்து தனித்து நின்று முதலமைச்சர் சீட்டு அடிப்பேன் அப்படின்றதுலாம் வாய்ப்பே இல்லை. அவர் வந்து முதல்ல என்ன பண்ணலாம், ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு நின்று அவர் தொகுதியில் அடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கூட்டணி அமைச்சு கூட்டணியில் ஏதாவது சீட்டு வாங்கி அவங்களுடைய பக்கத்தில் இருக்க கேண்டிடேட்டை எம்எல்ஏ ஆக்கி அடுத்தடுத்து இப்படி தான் வளர முடியுமே தவிர்த்து அரசியலில் எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி வர முடியும் அப்படின்றது வந்து 190% வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சவரை இல்லை. விஜய், சீமான், அப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாரும் போட்டி போடுறாங்க. சிஎம் யார் வந்தால் பெட்டராக இருக்கும்? இல்லை, இப்போ இருக்கிற திமுக தான் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற கால சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா திமுக மட்டும்தான் அதிக இடத்துல வந்து வெற்றி பெற்று திருப்பியும் ஆட்சி அமைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை சீமானாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், இன்றைக்கி இவங்க வந்து பேசுகிறத தவிர்த்து வந்து என்னோடய மக்களோட செயல்பாடு ப்ளஸ் வந்து அரசியல் அனுபவங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? அதை தாண்டி தான் வந்து அரசியல். இன்றைக்கி சாமானிய மனுஷன் வந்து அரசியல் பண்ணலாம். அந்த அரசியல் எங்கே தான் இருக்குன்னா அந்த தெருமுனையோடு நின்றுடும். அதுக்கு மேலே அந்த அவனுடைய அரசியல் போகாது. அதுதான் வந்து என்னுடைய கருத்து. திருப்பி வந்து 2026 திமுக தான் வந்து அதிக இடம் லீடில் வந்து வின் பண்ணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும். வாழ்த்துக்கள். இல்லை, வராதுன்றது என்னோட கருத்து இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த அளவுக்கு இது மெச்சூரிட்டி இல்லை, ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஆமாம். ஆனால் ஏடிஎம்கே இருக்குல்ல, அவங்க பிஜேபி கூட இருக்காங்க. இல்லை, பிஜேபி கூட இருக்காங்கங்க, பிரச்சனை இல்லைங்க. அது வந்து அவங்களுக்குள்ளே உட்கட்சி பூசல் நிறைய போயிட்டுருக்கு. சரிங்களா? உட்கட்சி பூசல் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே ஸ்டடி பண்ணி இப்போது ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 அந்த பிரதர்ஸு அண்ணந்தம்பி ஒற்றுமையாக இருந்தால் தான் அந்த ஃபேமிலியே வழி நடத்த முடியும். அந்த மாதிரி தான் இப்போ அதிமுகவும் போயிட்டுருக்கு. சரிங்களா? அவங்க இணைஞ்சு அதுக்கு மேலே வந்து யார் முதல்வர், துணை முதல்வர், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இணைஞ்சு அவங்க அடுத்த லெவலில் பிஜேபி கூட இப்போ இது பண்ணியோ அது என்ன நடக்கும் அப்படின்றது இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது. அது அவங்களுடைய விருப்பம். அது சொல்லுங்கள். டிஎம்கே அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. ஓகே, உண்மையில் அப்படி தான் இருக்கா? ஏன்னா அவங்க 70 ஆண்டு கால கட்சி இருக்குது. ஆமாம். அவர் இப்போ 2 வருஷம் இருக்குன்னு வச்சுருக்காங்க. சரி, ஸ்ட்ரெயிட்டாக அந்த கட்சியோட பீட் பண்ணுற அளவுக்கு பேசுகிறது இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஐடிவிங்க அப்படின்றது வந்து ஒரு சேனல் அப்படின்றத பொறுத்த வரையும் நீங்களும் நானும் வந்து காமனாக சொல்லிடலாம். நம்ம வந்து ஒரு போஸ்ட்டை போட்டு நான் தான் நீங்கள் தான் நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவேன், இது மாதிரி வந்துடுவேன்னு சொல்லலாம். அதாவது என்ன விஷயம்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து அரசியல் அப்படின்றது வந்து ஒரு பாடத்தை இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேமுதிக விஜயகாந்தே எடுத்துக்கலாம். தேமுதிக விஜயகாந்த் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி அமைச்சு தான் இன்றைக்கி அடுத்தது அவருடைய சீட்டை வாங்கி இதை ஓரளவுக்கு சீட் அடித்து ஒரு எதிர்கட்சியாக உட்காந்தார். அவருடைய அதை தான் நானும் சொல்ல வரேன். இப்போ எடுத்தவொடனே வந்து நான் வந்து தனித்து நின்று முதலமைச்சர் சீட்டு அடிப்பேன் அப்படின்றதுலாம் வாய்ப்பே இல்லை. அவர் வந்து முதல்ல என்ன பண்ணலாம், ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு நின்று அவர் தொகுதியில் அடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது கூட்டணி அமைச்சு கூட்டணியில் ஏதாவது சீட்டு வாங்கி அவங்களுடைய பக்கத்தில் இருக்க கேண்டிடேட்டை எம்எல்ஏ ஆக்கி அடுத்தடுத்து இப்படி தான் வளர முடியுமே தவிர்த்து அரசியலில் எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி வர முடியும் அப்படின்றது வந்து 190% வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சவரை இல்லை. ஆமாங்க, அதை தான் நானும் சொல்ல வரேன், வேற ஒன்றும் சொல்ல வரல. இதுதான் இருக்கிற ப்ராக்டிக்கல். டேரெக்டாக வந்து நீயும் நானும் வந்து அந்த சீட்டை வந்து பிடிச்சிட்டோன்னா வேற என்ன இருக்குது அரசியலில்? இன்றைக்கி 500 கோடி 1000 கோடி தான் அந்த சீட்டை வாங்கி இன்றைக்கி இருக்கிற நான் எம்எல்ஏ வச்சு நான் சீட்டை அடிச்சுட்டு உட்காந்து முதலமைச்சர் ஆகிட்டு போயிடலான்னு காமனாக பேசலாம். அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நடக்காது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பேசிகிட்டு இருக்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியிலே வந்து அடிக்க முடியாது. ஏன்னான்னா இன்றைக்கி அரசியல்ன்றது இன்றைக்கி வந்து ஐடிவிங்கு ப்ளஸ் இன்றைக்கி ஒரு அடிப்படை தொண்டன்லேருந்து எல்லாமே வந்து அடுத்தடுத்து வந்து கட்சியை வந்து வலுப்படுத்தி வச்சுருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நீ எடுத்தவங்க ஒருத்தனை எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. குடும்பத்து லெவல்லே நம்மளால் பண்ண முடியுமா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில்? கண்டிப்பாக முடியாது. அப்படின்னு இருக்கும்போது இது அரசியல் மக்கள் இது அவங்க தான் தீர்மானிக்கணும். அதை வந்து உடனே நம்ம பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது மிக மிக எனக்கு தெரிஞ்சது முட்டாள்தனம், தவறான செயல். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 20 வருஷம் கழிச்சோ நான் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்து நான் அடிப்பேன் அப்படின்னா அது வந்து பாசிபிளான விஷயம். பட் இது வந்து பாசிபிள் இல்லை. ஓகேங்களா?